எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பைனாப்பிள் கேசரி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பைனாப்பிளை குட்டி குட்டியாக நல்லா சாப் பண்ணிக்கலாம். இது நார்மல் கேசரி நம்ம செய்வோம்ல அதே தான். இப்போது இதில் நான் 3/4 கப் ரவை எடுத்திருக்கேன். கொஞ்சோண்டி முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ் பழம், அப்புறம் பைனாப்பிளை கட் பண்ணி வச்சுருக்கேன். எந்த கப்பில் நான் 3/4 கப் ரவை எடுத்துருக்கணும் அதே கப்பில் தான் நான் சீனியும் 1 கப் ஃபுல்லாகவே எடுத்துக்க போகிறேன். ஃபஸ்ட்டு நெய் ஊற்றிட்டு முந்திரி பருப்பையும் கிஸ்மிஸ் பழத்தையும் அதில் ஃப்ரை பண்ணிக்கலாம். நார்மலாக நம்ம செய்கிறோம்ல அதே கேசரி தான். ஆனால் பைனாப்பிள் கூட கொஞ்சம் சீனி ஆட் பண்ணி நம்மளுக்கு கேரமலைஸ் மாதிரி பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். இப்போது முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் பழமும் ஃப்ரை பண்ண அதே பேனில் தான் நம்ம ரவையும் சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். ஒரு 5 or 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு மெதுவாக அப்படியே கிண்டிக்கிட்டே இருங்க. நல்லா ரவை வரட்டும். பேக்கெட் ரவையில் ரவை வறுத்த ரவைன்னு எழுதியிருந்தாலும் பரவாயில்ல. நீங்கள் ஒரு தடவை நல்லா ஒரு 5 மினிட்ஸ் ஆர் 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போது நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா அந்த ரவையை வேறு ஒரு தட்டில் மாற்றிக்கலாம். நம்ம மாற்றிட்டு அதே கடாயில் இன்னும் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி பைனாப்பிள் இருக்கு இல்லையா, அதை நம்ம போட்டு ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே அதை நெய்லேயே ஃப்ரை பண்ண போகிறோம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் சுகர் மட்டும் ஆட் பண்ணிக்கிறோம். பைனாப்பிள் அதிகமாக வேணுங்கிறவங்க எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். நான் 3/4 கப் ரவை தான் எடுத்துருக்கேங்கிறதுனால கொஞ்சம் கம்மியாகவே ஆட் பண்ணிக்கிறேன். இது கேசரி சாப்பிடும்போது பைனாப்பிள் நாக்கில் வரும்போது அப்படி கடித்து சாப்பிடும்போது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இல்லை எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறவங்க பைனாப்பிளை நல்லா மிக்சியில் அடித்து அதுக்கப்புறம் நம்ம நெய் ஊற்றி லைட்டாக அப்படி கிண்டி விடுக்கலாம். அப்படி சாப்பிட்டாலும் நல்லா தான் இருக்கும். இதுவும் ஒரு தனி ஃப்ளேவராக இருக்கும். இப்போ நான் எந்த கப்பில் ரவை எடுத்தனோ அதே கப்பில் சீனி 1 கப் ஃபுல்லாகவே எடுத்துக்கிறேன். இப்போ இதை தனியாக மாற்றிக்கலாம். மாற்றிட்டு நான் எந்த கப்பில் ரவை எடுத்தனோ 1 கப் ரவை 3/4 கப் ரவைக்கு நான் அதில் 2 கப் தண்ணி ஊற்றுறேன். அதே கப்பில் 2 கப் தண்ணி ஊற்றிக்கிறேன். கலர் பொடி வேண்டாங்கிறவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நான் அதில் கொஞ்சோண்டி ஒரே ஒரு பிஞ்ச் மட்டும் எல்லோ கலர் ஃப்ளேவருக்காண்டி ஆட் பண்ணியிருக்கிறேன். கலர் பொடி தேவையான அளவு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். இப்போ லைட்டாக அது கொதிக்கட்டும். இப்போது நம்ம ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா கிண்டிக்கலாம். கட்டி விழாமல் கிண்டிட்டு மூடி போட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ஓகேவா? லைட்டாக கொதிக்கல. இந்த ஸ்டேஜில் நம்ம மூடி போட்டு ஒரு 5 or 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுடலாம். இப்போது லைட்டாக அதை கிண்டிட்டு இப்போ இதில் நம்ம பைனாப்பிள் ஆட் பண்ணிக்க போகிறோம். பைனாப்பிள் துண்டு துண்டாக வேண்டாங்கிறவங்க இதே ஸ்டேஜ்லேயே நம்ம நல்லா மிக்சியில் போட்டு ஒரு அடி அடிச்சுட்டு கூட சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நெய்யில் ஃப்ரை பண்ணிக்கலாம். அது அல்வா டேஸ்ட்டில் இருக்கும். இது நம்ம இப்படி துண்டு துண்டாக சேர்க்குறது கடிக்கும்போது நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். அதே நான் சொல்லியிருந்தேன்ல 3/4 கப் ரவைக்கு 1 கப் ஃபுல்லாகவே நான் சீனி எடுத்துக்கிறேன். இதை நல்லா கிண்டிக்கலாம். அவ்வளோதான், சீனி நல்லா உருகி மெல்ட் ஆயிரும். இந்த ஸ்டேஜில் நம்ம முந்திரி பருப்பும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே கிண்டிட்டு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நான் இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நெய் ரொம்ப வேண்டாங்கிறவங்க 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, ஆல்மோஸ்ட் ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த பைனாப்பிள் துண்டு துண்டாக இருக்கிறத இதை சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். லைட்டாக ஒரு பிஞ்ச் சால்ட்டு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. கேசரி செஞ்ச உடனே தனியாக ஒரு பவுலில் உடனே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க, இல்லைன்னா ரொம்ப கட்டியான மாதிரி ஆயிரும். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். என்னோடய மற்ற வீடியோக்களை டைம் இருக்கும்போது வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய். அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள்.